யூதேயாவின் சிறிய கிராமம் பெத்தானியா. இங்கு வாழ்ந்த 3 பேர், மரியா, மார்த்தா, லாசரு. மூவரும் சகோதர சகோதரிகள். ஆனால் இவர்களை பற்றிய ஒரு விஷயம், அவர்கள் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். So, what have you been up to, my friend? Just the usual, spreading the word. And you? அவர்கள் வீடு இயேசு ஓய்வெடுக்கும் இடம், அன்பு பரிமாறும் இடம், தோழமையின் தங்கும் இடம். லாசரு அமைதியான, ஆழ்ந்த மனம் கொண்டவர். இயேசு உடனான உறவு, நண்பனை விட நெருக்கம். எத்தனை முறை இயேசு பெத்தானியாவை வந்தாலும் லாசருவின் வீடு அவரது இருதயத்திற்கு ஏற்ற இடம். ஒரு நாள் அந்த வீட்டில் லாசரு கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். மார்த்தா, மரியா இருவரும் உடனே ஆட்களை அனுப்பினர். கர்த்தாவே, உம்முடைய பிரியமானவர் நோய்வாய்ப்பட்டார் என்று கூறினர். இந்த செய்தியை கேட்ட இயேசு உடனே வரவில்லை. அவர் சொன்னார், இந்த நோய் மரணத்திற்காக அல்ல, தேவனுடைய மகன் மகிமைப்பட வேண்டிதான் என்றார். ஆனால் 2 நாட்கள் கழித்து பெத்தானியாவில் துயரக்குரல், லாசரு இறந்துவிட்டார். 4 நாட்கள் அவரது உடல் கல்லறையில் இருந்தது. இயேசு வந்தபோது மார்த்தா விரைந்து வந்து சொன்னாள், கர்த்தாவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார் என்றார். அந்த காட்சி பார்த்த இயேசு உள்ளம் உருகி அழுதார். யூதேயர்கள் பேசினர், இயேசு லாசருவை எவ்வளவு நேசித்தாரோ பாருங்கள் என்றார்கள். இயேசு கல்லறை முன் நின்று, கல்லை எடுத்து விடுங்கள் என்றார். மார்த்தா சொன்னாள், கர்த்தாவே, 4வது நாள் உடல் துர்நாற்றம் வரும். ஆனால் அவர் பதிலளித்தார், நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். அவர்கள் கல்லை உருட்டினர். பிறகு மிகுந்த சத்தத்தில், லாசரே, வெளியே வா என்று அழைத்தார். Lazarus, come forth! கல்லறை வாசலில் துணிகள் சுற்றியவாறு உயிருடன் லாசரு வெளிவந்தார். இயேசுவின் வார்த்தை உயிரை தந்தது. அந்த நாள் பெத்தானியாவில் மரணம் தோற்றது, வாழ்க்கை வென்றது. லாசருவின் கதை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? எதிர்பார்த்த காரியம் தாமதமாக வரும் போல் இருந்தாலும் தேவன் வரும்போது அவர் உயிரையும் புதிய துவக்கத்தையும் தருவார். இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மேலும் அலெக்ஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.